இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, ரீசெண்டாக டீச்சர் ரெக்யூர்மெண்ட் போர்ட்லேருந்து உங்களுக்கு டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், கல்வி தகுதி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதேமாரி எப்படி இந்த டெட் தேர்வுக்கு அப்ளை பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ரெண்டுத்துக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8/9/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாரி ஆன்லைனில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறதுக்கான தேதி 9/9/2025லேருந்து 11/9/2025க்குள்ளே நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கான தேதியை வந்து பார்த்தா மாற்றி அமைச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஆன்லைன் மூலமாக இருக்கிற டவுட்ஸ் என்ன, அதை பற்றி ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அப்ளை பண்ணுறது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளை ஆன்லைன்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 1க்கு தகுதி இருக்குன்றவங்க பேப்பர் 1க்கு அப்ளை கொடுங்க. பேப்பர் 2க்கு தகுதி இருக்குன்றவங்க பேப்பர் 2 நேரம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரெண்டுக்குமே தகுதி இருக்குது அப்படின்றவங்க நீங்கள் ரெண்டுத்துக்குமே ஒரே யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல பேப்பர் 2 பற்றி பார்க்கலாம். அதாவது பேசிக்காக பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 ரெண்டுமே அப்ளை பண்ணுறது ப்ராசஸ் ஒன்றே தாங்க, எந்த மாற்றமும் கிடையாது. என்ன மாறுபடும் அப்படின்னா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் மாறுபடும். அதேமாரி நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் கொடுப்பீங்க, அது மாறுபடும். இது எல்லாமே ஒரே மாதிரி ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நம்ம பேப்பர் 2 அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அப்ளை நவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. முதல்ல உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி கேட்டிருக்காங்க, அதாவது மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர். ஓகே, இதில் போயிட்டு உங்களுடைய மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி கம்பல்சரி நீங்கள் வந்து கொடுத்து தாங்க ஆகணும். ஸோ மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு வெரிஃபை இமெயில்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி சென்ட் பண்ணவான்னு கேட்கும். எஸ் சென்டு ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகும். மெயிலில் ஓடிபி வரலை அப்படின்னா நீங்கள் ஸ்பேம் ஃபோல்டர் இருக்கும் மெயிலில், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓடிபி வந்திருக்கும். ஸோ நார்மலில் வராதவங்க ஸ்பேமில் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்னவோ அதை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க வெரிஃபிகேஷன்னு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மெயில் வெரிஃபை ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெரிஃபை மொபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கும் ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை ஆகிடும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க சப்மிட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு வந்துருச்சு. உங்களுக்கான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை வந்து பார்த்தா மெயிலுக்கு எஸ்எம்எஸ்க்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தா யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க, அதை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஓகே கொடுக்குறீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு கட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த மாதிரி லாகின் பண்ண முடியும். மேலே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி தான் யூசர் ஐடி வரும். இதான் உங்களுக்கான யூசர் ஐடி. பாஸ்வேர்டு வேணால் நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்தி உங்களுக்கான பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாரி பாஸ்வேர்டு வேணால் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கும், அதான் யூசர் ஐடி. சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஐடி பாஸ்வேர்டு ஐடியை எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் கேன்சல் ஆகுது கட் ஆகுது அப்படின்னா நீங்கள் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து டேரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் அப்ளை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் லோட் ஆகிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஜெக்ட் அப்ளைங் ஃபார். ஸோ எந்த சப்ஜெக்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, இதில் வந்து ஆப்ஷன் லாங்குவேஜ் அப்ளைட், அதாவது எக்ஸாம் வந்து பார்த்தா எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்க, தமிழா தெலுங்கா மலையாளமா அந்த மாதிரி வந்து கேட்குது. அதாவது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங்குவேஜ் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உருது ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணணும்.
லாங்குவேஜ் 2 வந்து கம்பல்சரி இங்கிலீஷ் இருக்க போது. இப்போ நீங்கள் லாங்குவேஜ் 1 எந்த பேப்பர் கொடுக்க போகிறீங்க, தமிழா, தெலுங்கா, மலையாளமா, கன்னடமா, உருதா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக தமிழ் தான் செலக்ட் பண்ணுவீங்க, ஏன்னா மற்ற லாங்குவேஜ் தெரியாமல் இருக்கலாம். ஸோ தமிழே வந்து கொடுத்துக்கோங்க. சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார், எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, மேக்ஸு மற்றும் சயின்ஸா இல்லை சோசியல் சயின்ஸான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. மேக்ஸ் அண்டு சயின்ஸ் சப்ஜெக்டா அல்லது சோசியல் சயின்ஸு எது நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் அப்ளை ஃபார் எந்த சப்ஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே பேசிக்காக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுவீங்க. அதாவது அப்ளிகேண்ட் ஃபுல் நேம், அதாவது உங்கள் ஃபுல் நேம் வந்து பார்த்தா இனிஷியலோட உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரியே கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் வந்து பார்த்தா ஒரு ஐடி கார்டு கேட்டிருக்காங்க. பேன் கார்டோ, ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, பாஸ்போர்ட்டோ ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஐடி கார்டை தான் ஆன்லைன் மூலமாக அப்லோடும் வந்து பண்ணணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கீழே உங்கள் ஏஜ் என்ன அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஓகே, அடுத்த கட்டமாக ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. இனிஷியலில் ஃபாதர் இனிஷியலை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் மதர் இனிஷியலை ஃபில் பண்ணிட்டு நேஷ்னாலிட்டி இந்தியன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாதிரி உங்களுடைய மதம் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கம்யூனிட்டிக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் என்ன கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, எஸ்டியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எம்பிசியா, டிஎன்சியா, பிசியா, அந்த மாதிரி உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண கம்யூனிட்டி கரெக்டானு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பேஜை நீங்கள் ஃபில் பண்ணுறது உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட்டை கரெக்டாக கையில் எடுத்து வச்சுட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நேம் ஆஃப் த சப்காஸ்ட். இப்போ நீங்கள் பிசினா பிசியில் எந்த சப்காஸ்டில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் மேனுவல் சர்ச் பண்ணி கூட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எஸ்சியில் என்ன, பிசியில் என்ன, எம்பிசியில் என்ன கேஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, எஸ் இஷ்யூட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் எந்த அதிகாரி கொடுத்தாங்க, தாசில்தாரா, டெப்டி தாசாரா, ஜோனல் டெப்டி தாசில்தாரா, அந்த மாதிரி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் கொடுத்தாங்க அப்படின்றத ஜாதி சர்டிஃபிகேட்டை பார்த்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் எந்த தேதியில் கொடுத்தாங்களோ அதையும் மென்ஷன் பண்ணிவிட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் 2 கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா அட்ரஸ் தான் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. இதில் வந்து பாருங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் மற்றும் பர்மனண்ட் அட்ரஸ் 2 கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கான ஃபுல் அட்ரஸில் டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, வில்லேஜ் நேம் என்ன, அந்த மாதிரி தாலுக் வெரியும் கொடுத்துட்டு இல்லை சிட்டி மற்றும் வில்லேஜ் நேமில் போயிட்டு உங்கள் சிட்டி நேம், வில்லேஜ் நேம் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு மென்ஷன் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமை மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே பின்கோடு கொடுத்துருக்காங்க, உங்கள் ஊரோட பின்கோடு என்னவோ அதை அப்படியே பார்த்து இதில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் இருக்க பாருங்கள், கரஸ்பாண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா இந்த செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். இப்போ நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்கன்னா மட்டும் எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டி அதெல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணிட்டு இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, டிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு அதுதான் உங்களுக்கு முக்கியமான பேஜ், அதை மட்டும் நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபிகேஷன் பேஜ் வந்தாச்சு. இதில் போயிட்டு செலக்ட் யுவர் குவாலிஃபிகேஷன், அதாவது பேப்பர் 2க்கு என்ன தகுதி அப்படின்னா நீங்கள் வந்து யூஜி டிகிரி முடிச்சுட்டு 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவங்க, அதேமாரி யூஜி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சிருக்கவங்க, பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்தவங்க, அல்லது 4 இயருக்கான இன்டகிரேட் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள்,
பிஏ பிஎஸ்சி எடு பிஎட் அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ பேசிக்காக இதான் கொடுத்துருக்காங்க. யூஜி முடிச்சுட்டு 2 இயருக்கான டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவங்க, டிகிரி முடிச்சுட்டு பிஎட் முடித்தவங்க, பிஎட்ல ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்தவங்க, 4 இயர் இன்டகிரேட் கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இவங்க மட்டும்தான் பேப்பர் 2க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் 2 இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மொதல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கடுத்தமாக நீங்கள் 10க்கான இன்ஃபர்மேஷன், ஸோ எஸ்எல்சி இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. 10க்கான மார்க் ஷீட் நம்பர் என்னவோ அதை கொடுத்துட்டு, ஸோ உங்களுக்கு 10th தமிழ் ஒரு பாடமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டடி இன் தமிழ் கொடுத்துக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலராக ஸ்கூல் போயிட்டு படிச்சிங்களா அல்லது ப்ரைவேட் கேண்டிடேட்டாக வீட்டிலேருந்தே படித்து எக்ஸாம் எழுதுறவங்க ப்ரைவேட் கொடுத்துக்கோங்க. ஸ்கூல் போனவங்க ரெகுலர் சைட் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த ஸ்கூலில் போயிட்டு உங்கள் 10th படித்த ஸ்கூலை மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த போர்டில் படிச்சிங்க, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சியா, அந்த மாதிரி என்ன போர்டில் படிச்சிங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இயரில் வந்து அந்த 10th வந்து 10th வந்து பாஸ் பண்ணீங்களோ அதை இயர் மற்றும் மந்த்தை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. 10th எவ்வளோ பர்சன்டேஜோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 12th கேட்டிருக்காங்க. ஸோ 12th வந்து ஃபில் பண்ண பாருங்கள். செலக்ட் குவாலிஃபிகேஷனில் ஹெச்எஸ்சி 12th முடித்தவங்க 12th கொடுங்க. டிப்ளமோனா உங்களுக்கு வந்து நார்மல் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கிடையாது. ஸோ 12th படிக்காத டிப்ளமோ முடித்தவங்க நீங்கள் டிப்ளமோ ஃபில் பண்ணுங்கள். 12th படித்தவங்க 12th கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 12த்துக்கான மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் ஷீட் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் நேம் ஆஃப் த போர்டில் போயிட்டு நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிங்களா, மெட்ரிகுலேஷனா, சிபிஎஸ்சின்னு ஃபில் பண்ணிட்டு 12th தமிழ் ஒரு பாடமாக படிச்சிங்க அப்படின்னா ஸ்டடி இன் தமிழ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் வந்தாவே போதுமானது. மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலர் அப்படின்றத கொடுத்துட்டு எந்த ஸ்கூலில் நீங்கள் 12th படிச்சிங்களோ அதை ஃபில் பண்ணிவிட்டு மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாசிங் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இயரில் வந்து 12th வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து பீரியட் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் 12th வந்து எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட்னு படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ 12th மட்டும் நீங்கள் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் படிச்சிங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானதுங்க. ஸோ நீங்கள் 12th ஸ்டார்டிங் எப்போ படிச்சிங்க அதேமாரி எப்போ ஃபினிஷ் பண்ணீங்க அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபில் பண்ணிட்டு 12த்துக்கான பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு யூஜி டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ யூஜி டிகிரியை பொறுத்த வரைக்கும் நேச்சர் ஆஃப் அப்லோடிங் டாக்குமெண்ட், என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க, டிகிரி சர்டிஃபிகேட்டாக ப்ரொஃபஷனல் அப்படின்னு செட் பண்ணிட்டு இப்போ ப்ரொஃபஷனல் இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பரை கொடுங்க. டிகிரி சர்டிஃபிகேட்னா டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கிற சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். நேம் ஆஃப் த காலேஜ், எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்றத ஃபுல்லாக காலேஜ் நேம் டைப் பண்ணிவிட்டு எந்த யூனிவர்சிட்டி கீழே உங்கள் காலேஜ் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா யூனிவர்சிட்டியுமே ஓப்பன் ஆகும். உங்கள் யூனிவர்சிட்டியை கொடுத்துட்டு நீங்கள் படிக்கிற யூனிவர்சிட்டி யூஜிசி கீழே வருது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு நேம் ஆஃப் த டிகிரி, முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த மாதிரி டிகிரி முடித்தவங்க பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணலான்னா பிஏ டிகிரி முடித்தவங்க, பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க, பி லிட்ரேச்சர் மற்றும் பிஇ கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பிஎஸ்சிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களாம் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா மேஜர் சப்ஜெக்டில் என்ன காமிக்குது அப்படின்னா பிஎஸ்சியில் மேக்ஸ் முடித்தவங்க, ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, பாட்டனி, ஜுவாலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி முடித்தவங்க மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய டிகிரி சப்ஜெக்டில் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் மெயின் சப்ஜெக்டாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு யாருமே ஸோ பிபிஏ முடித்தவங்க, பிகாம் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க அந்த மாதிரி யாருமே அப்ளை பண்ண முடியாது. பிஏல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் பி லிட்ரேச்சர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நேம் ஆஃப் சப்ஜெக்டில் தமிழ், இங்கிலீஷ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. லிட்ரேச்சருக்கு பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மேஜர் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபிசிக்ஸ், மேக்ஸு மற்றும் ஃபிசிக்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஇ டிகிரியில் மேக்ஸு, ஃபிசிக்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னாவே போதுமானது. ஏதாச்சும் ஒரு மெயின் சப்ஜெக்டை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் உங்கள் டிகிரி எதுவோ அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு மேஜர் டிகிரி என்ன, இதில் சொல்லியிருக்க மேஜர் டிகிரி முடித்தவங்க மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஇ முடித்தவங்க மேத்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் கொடுத்தது வந்து பாருங்கள். இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸ் கொடுத்துட்டீங்க. இதில் கொடுத்துருக்க சப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் சப்ஜெக்டாக வருதுங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் சப்ஜெக்ட் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஃபிசிக்ஸ் அப்படின்றது டைரக்ட் சப்ஜெக்ட். ஈக்குவலன்ட் அப்படின்னா ஃபிசிக்ஸு ஈக்குவலண்ட்டாக வேற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது,
ஃபிசிக்ஸ் இணையான வேறு ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அதுதான் ஈக்குவலண்ட்டுக்கான சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் டேரக்ட் சப்ஜெக்டே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டேரக்ட் சப்ஜெக்ட்னா ஃபிசிக்ஸ் அப்படின்னு டேரக்ட் ஃபிசிக்ஸ் இணையான ஒரு சப்ஜெக்ட்னா அது ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா அதுக்கான ஜியோ காப்பி எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாஸிங் பற்றி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ஸோ நீங்கள் டிகிரியை எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, அதேமாரி எந்த மந்தில் பாஸ் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்றத எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட்டை பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு பீரியட் ஆஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் இயர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத ஃபில் பண்ணிங்க. ஃபஸ்ட் இயர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, அதாவது எந்த இயர் டு எந்த இயர் வரையும் படிச்சிங்கன்னா ஃபில் பண்ண போகிறோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, அதேமாரி எந்த இயரில் முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் இதில் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, மென்ஷன் பண்ணிக்கோங்க எப்போ முடிச்சிங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு மோட் ஆஃப் ஸ்டடி நீங்கள் ரெகுலராக காலேஜ் போய் படிச்சிங்களா, டிஸ்டன்ட் எஜுகேஷனாக, கரஸ்பாண்டனாக, ஓப்பன் யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. அதை ஃபில் பண்ணிட்டு டிகிரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்றத ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் தான் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க. 2 இயருக்கான டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் முடித்தவங்க ஆர்யூ இன் ஃபைனல் இயர், அதாவது ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனல் இயர் இருக்கவங்க எஸ் கொடுத்துக்கோங்க. ஃபைனல் இயர் இல்லை நான் முடிச்சிட்டேன் அப்படின்றவங்க நீங்கள் நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போது டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் கோர்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. டிடிஇடி கொடுத்துட்டு எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதேமாரி நீங்கள் படித்தது எந்த காலேஜ் வந்து நீங்கள் படித்த காலேஜ் எந்த யூனிவர்சிட்டி கீழே வருது அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டி யூஜிசி கீழே வருதான்னு கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுத்துட்டு நேம் ஆஃப் த டிகிரி, ஸோ எந்த டிகிரி படிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிடியில் எந்த டிகிரி படிச்சிங்க, அது வந்து எந்த மேஜர் சப்ஜெக்ட் வருது அப்படின்றத நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் மந்த்து மற்றும் இயர் ஆஃப் பாஸிங், ஸோ டிப்ளமோ எப்போ முடிச்சிங்க, எந்த இயர் வரைக்கும் படிச்சிங்க, மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக கரஸ்பாண்டனா அப்படின்னு கொடுத்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னு ஃபில் பண்ணுங்கள். இது வந்து பாருங்கள் 2 இயருக்கான டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன். இல்லை நான் பிஎட் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் பிஎட் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி தான் ஃபில் பண்ண போகிறீங்க. 10th 12th இன்ஃபர்மேஷன், யூஜிக்கான இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு ஃபைனலாக பிஎட் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ பிஎட் முடித்தவங்க நோ கொடுத்துக்கோங்க, படிச்சுட்டு இருக்கவங்க எஸ் அப்படின்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபைனல் இயர் படிக்கிறவங்க மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும், ஃபஸ்ட் இயர் படிக்கலாம் அப்ளை பண்ண முடியாது. நேம் ஆஃப் த டிகிரி, பிஎட் முடிச்சிங்களா இல்லை பிஎட்டில் ஸ்பெஷல் எஜுகேஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிஎட் முடித்தவங்க மட்டும் பிஎட் கொடுத்துக்கோங்க. விச் ஸ்பெஷல் கேட்டகரி, நீங்கள் வந்து பாருங்கள் இதில் ஒரு சில கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அவங்க என்னமான கேட்டகரியும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஹியரிங் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெவல் பர்சன் இல்லைன்றவங்க நாட் அப்ளிகபிள் ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பிஎடுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துட்டு எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, யூனிவர்சிட்டி கீழே வருதா, பிஎட்டில் என்ன மேஜர் சப்ஜெக்ட் முடிச்சிங்க, இயர் ஆஃப் பாஸிங், பீரியட் ஆஃப் ஸ்டடி எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 4 இயர் இன்டகிரேட் கோர்ஸ் முடித்தவங்க அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிவிட்டு, ஸோ அதேமாரி நீங்கள் 10th 12th 4 இயருக்கான இன்டகிரேட் கோர்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ கல்வி தகுதி கரெக்டாக வந்து கொடுத்துக்குவாங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன். அதிலையுமே தெளிவாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் ப்ரிஃபரல் டிஸ்ட்ரிக்ட், உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணுமோ உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டேக்கும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மீது கிரிமினல் கேஸ் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ வந்து சைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஆர்பி சார்பில் உங்களை டிபார் பண்ணியிருக்காங்க, டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 600 ரூபாய், பிசி எம்பிசி டிஎன்சி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எஸ்சிஎஸ்டிக்கு 300 ரூபாய். இப்போ நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேண்ட் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 40 கேபிக்குள்ளே இருக்கணும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 40 கேபி. நெக்ஸ்ட்டு உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் அவங்களுடைய அப்பா பேரில் இருக்க மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அப்புறம் யூஜி படித்ததுக்கான டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு யூஜிக்கான கன்சால்டேட் மார்க் ஷீட், அதாவது ஓவரால் மார்க் ஷீட் அல்லது செமஸ்டர் வைஸாக இருக்கிற மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணியிருக்காங்க, ஒரே பிடிஎஃபாக மெர்ஜ் பண்ணி. நெக்ஸ்ட்டு பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎடுக்கான டிகிரி மற்றும் ப்ரொஃபஷனல் கேட்குறாங்க.
அதேமாரி பிஎடுக்கான கன்சால்டேட் மார்க் ஷீட், அதுக்கப்புறம் செமஸ்டருக்கான மார்க் ஷீட் ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணணும். இதுவே நீங்கள் 2 இயருக்கான எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடித்தவங்க உங்களுக்கான அந்த ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க ஃபைனல் இயருக்கான போனஃபைட் அட்டாச் பண்ணலாம். இல்லைன்றவங்க நீங்கள் முடித்தவங்க உங்களுக்கான அந்த டிகிரிக்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்லோட் பண்ணால் போதுமானது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அல்லது டிசி கேட்டிருக்காங்க. ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அல்லது டிசியை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். கடைசியாக படித்த காலேஜோ இன்ஸ்டியூட்லேயோ போயிட்டு டிசி இருக்கா அப்படின்னா டிசி அப்லோட் பண்ணிக்கலாம். அல்லது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட காலேஜில் படிச்சுட்டு இருக்க காலையில் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை டிசி இருக்கவங்க டிசியை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. கசட் ஆஃபீஸர் அல்லது ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் கிட்ட நீங்கள் கேரக்டர் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆர்ஐ தாசரில் வந்து பார்த்தா டாக்டர் அல்லது வந்து வேறு ஏதாச்சும் உடைய ஹெட்மாஸ்டர் அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட போயிட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட் ஃபார்ம் வாங்கிட்டு போயிட்டு சைன் வாங்கிக்கோங்க. ஃபைனலாக ஃபோட்டோ ஐடி கார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடி பேன் கார்டா ஆதார் கார்டா டிரைவிங் லைசன்ஸ் எந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்து ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குது. அதன் காரணமாக தான் திரும்ப வீடியோ போட்டிருக்கோம். குவாலிஃபிகேஷன் சந்தேகம் இருக்கும். இப்போ இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஹோம் பேஜ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பேப்பர் 2க்கும் அப்ளை பண்ணலாங்க. ஸோ ஹோம் பேஜ் வந்து போயிடுங்க. ஹோம் பேஜ் வந்து போயிட்டு லாக் அவுட் கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப பேப்பர் இப்போ 2 அப்ளை பண்ணிங்க. பேப்பர் 1க்கும் தகுதி இருக்கவங்க பேப்பர் 1க்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ பேப்பர் 2க்கும் பேப்பர் 1க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா உங்களுக்கான கல்வி தகுதி அது மட்டும்தாங்க மாறிடும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ நம்ம பேப்பர் 1ல் அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி அதுக்கான இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பேப்பர் 1 அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்ளை நவ் கொடுத்து சேம் அதே மாதிரி உங்களுக்கான மெயில் ஐடி மொபைல் நம்பர் இதுக்கு முன்னாடி பேப்பர் 2 என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதிலையுமே 1 by 1 ஃபில் பண்ணிட்டு வாங்க. சேம் அதே மாதிரி தான், எந்த மாற்றமுமே இருக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்த பாருங்கள் பேப்பர் 2 எப்படி அப்ளை பண்ணீங்களோ அதே ப்ராசஸ் தான் இதுக்கும், எந்த விதமான மாற்றமும் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th சைட் பண்ணிக்கோங்க, 12th சைட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பேசிக்காக 12th முடிச்சுட்டு 2 இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அல்லது ஸ்பெஷல் எஜுகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது 4 இயர் நீங்கள் பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 4 இயர் பேச்சுலர் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் எதனா ஒன்று கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. 2 இயராக 4 இயரான்னு சைட் பண்ணிட்டு பேசிக்காக அதே மாதிரி தான் 10th முன்னே எப்படி ஃபில் பண்ணமோ அதேமாரி ஃபில் பண்ணிட்டு 12th ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர் முடித்தவங்க ஸோ ஃபைனல் இயர்னால் ஃபைனல் இயர் எஸ் கொடுங்க. இல்லைன்றவங்க முடித்தவங்க நோ சைட் பண்ணிட்டு எந்த காலேஜில் படித்தீங்க, மேஜர் சப்ஜெக்ட் என்ன, எந்த யூனிவர்சிட்டி கீழே படித்தீங்க எல்லாமே ஃபில் பண்ண போகிறீங்க. 2 இயர்னால் அதேமாதிரி தான் 2 இயர் நீங்கள் கொடுத்து தாராளமாக வந்து 2 இயர் வந்து சைட் பண்ண போகிறீங்க. 2 இயருக்கும் அதே பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ என்ன இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் எந்த டிடியில் ஸ்பெஷலாக இல்லை நார்மலான்னு கேட்டிருப்பாங்க அதை ஃபில் பண்ணிட்டு ஸோ என்ன பர்சன்டேஜ் அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, டாக்குமெண்ட்ஸும் அதே தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. பேப்பர் 1க்கும் பேப்பர் 2 எந்த மாற்றமும் கிடையாது, எல்லாமே ஒன்று தாங்க. ஸோ செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க மேலே இருக்குது பாருங்கள். இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கேட்டு உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.